Hello lovelies, welcome and welcome to Teen's Cooking World. So இன்னைக்கு வெள்ளை பூசணி கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி வெள்ளை பூசணி பச்சடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்ய பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து சேர்க்குறேன். நல்லா கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து உள்ளே சேர்க்குறேன். இப்போது இதை நான் வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துருந்தீங்கன்னா அந்த கப்லேயே வந்துட்டு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு 5 விசில் விட்டுக்கோங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். இப்போது இதை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு வெள்ளை பூசணி கட் பண்ண போகிறோம். ஸோ வெள்ளை பூசணி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கல பின்னாடி, ஸோ அதையும் வந்துட்டு லைட்டாக இருக்கிறத எடுத்துக்கிறேன் வெளியில். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈவனாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஒரே நேரத்தில் குக் ஆகும். எல்லா இதோட வித்து, அதாவது வந்துட்டு தண்டி இருக்குல்ல, ஸோ அந்த தடிமன் வந்துட்டு சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு குக் ஆகிறது எல்லாம் ஒரே டைமில் குக். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரே சைஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே தடிமனில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரே நேரத்தில் குக் ஆகும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளை பூசணி உள்ளே சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா ஈவனாக பரத்தி விட்டுருங்க. பரத்தி விட்டுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி தேவை கிடையாதுன்னு, இந்த காயிலே தண்ணி நிறையா விடும். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுவே பியூட்டிஃபுல்லாக குக் ஆயிரும். சிம் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம் பண்ணி தான் குக் பண்ணணும் வெஜிடபிள்ஸை ஜென்ரலாகவே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துடணும். நான் தண்ணி பாருங்கள் அதிலே விட்டுருக்கு நிறையா. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு உள்ளார சேர்க்குறேன். ஸோ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடுது. ஸோ அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு அதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும், எல்லாம் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 கப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன், சின்ன வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 2 சின்ன வெங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒட்டுக்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு பச்சை ஸ்மெல் போயிடும். 2 to 3 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். ஓகே, ஸோ பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போயிருக்கும். நான் வந்து மூடி வச்சு தான் குக் பண்ணேன் ஒரு 2 நிமிஷம். ஸோ அது வந்து பச்சை ஸ்மெல் நல்லா போயிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தாளிக்கணும். தாளிக்கிறது தான் நல்லா வாசமாக இருக்கும். ஹைலைட்டாக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். அதே இது தேங்காய் எண்ணெய் தாளிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுக்கு. நான் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கடுகு சீரகம் முதல்ல நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, பெருங்காயம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டோம்னா பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து நீங்கள் தாளிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒட்டுக்கா சேர்த்துருங்க அதில். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆனது இப்போ வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஒரு எம்மியான வெள்ளை பூசணி கூட்டு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ மறக்காமல் சென்ட் பண்ணி விடுங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.